நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது க்ரீன் சட்னி. இது வந்து என்னென்னா சாண்ட்விச், பிரெட் ஆம்லேட் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் வந்து நான் சின்ன கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன், தயிர் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகப்பொடி, 1/2 கப் வந்து வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலையும் நம்ம எடுத்துக்கலாம், தேவையான அளவு பெருங்காயம், 5 பச்சை மிளகாய், முந்திரி வந்து ஒரு 6 எடுத்திருக்கேன், பூண்டு வந்து நம்ம ஒரு 5 பல் எடுத்துக்கலாம், இஞ்சி ஒரு துண்டு. பூண்டு வேண்டான்னா நீங்கள் வந்து இஞ்சி மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு வந்து நான் கொத்தமல்லி, புதினா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிட்ருக்கு. தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து என்னென்னா பச்சையாக தான் அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, புதினா, முந்திரி, பச்சை மிளகாய், சீரகப்பொடி, வேர்க்கடலை, இஞ்சி, பூண்டு, நம்ம 1 கப் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இருந்தாவே அதுவே போதும். இதை வந்து நம்ம பச்சையாக அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து நம்ம லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போது சட்னி வந்து நம்ம அரைச்சிட்டோம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம லெமன் வந்து லைட்டாக மேலே புழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம லெமன் வந்து சீடு எடுத்துகிட்டு நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். இது வந்து லைட்டாக புளிப்பு சுவையும் இருக்கும். அதே மாதிரி ப்ரெட்டு சாண்ட்விச்க்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான க்ரீன் சட்னி ரெடி. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். இன்றைக்கி பெங்காலி ஸ்டைல் மாங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். திருவின தேங்காய் 1 கப், 1 மாங்காய், கொத்தமல்லி, கொஞ்சமாக சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய். மாங்காய் எடுத்துக்கோங்க, முனையை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பொடியாக. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஜாரில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக மாங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா இதை தாளித்து கொட்டிக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.